எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல வந்து தேசிய கீதம் பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து பாடியிருக்காங்க சட்டசபையில். ஏற்கனவே வந்து ஆர்என் ரவிக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நடந்த பிரச்சனை வந்து இதுதான். என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து தேசிய கீதம் பாடணும் அப்படிங்கிறது ஆளுநர் ஆர்என் ரவியோட ஆசையாக இருந்தது, எண்ணமாக இருந்தது. முடியாது அப்படின்ட்டாங்க. நாங்கள் எங்களுடைய மரபு கிட்டத்தட்ட 1970 நினைக்கிறேன், நான் சரியாக ஞாபகத்தில் வந்து 1970 கலைஞர் கொண்டு வந்தது நீராறும் கடல் ஒடுத்த அப்படிங்கிற தமிழ் தாய் வாழ்த்து. இந்த தமிழ் தாய் வாழ்த்து வந்ததுலேருந்து தமிழ்நாட்டினுடைய எல்லா பள்ளிகளிலும் சரி, எல்லா அரசு நிகழ்ச்சிகளிலும் சரி, எல்லா தனியார் நிகழ்ச்சிகளிலும் சரி, எல்லா அரசு ஸ்கூலு எல்லாமே முதலில் வாசிக்கப்படுவது வந்து பாடப்படுவது வந்து தமிழ் தாய் வாழ்த்து. முடிவில் மரியாதையை கடைசியாக மரியாதை செலுத்துறது நம்ம தேசிய கீதத்துக்கு மரியாதை செலுத்தி தேசிய கீதத்தை இசைக்கிறோம். இது வந்து தமிழ்நாட்டினுடைய கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால பழக்கமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போது திடீர்னு ஒரு ஆளுநர் வந்து திடீர்னு இது மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணி அது போன ஸ்டாலினுடைய கவர்மெண்ட்டில் மொத்தமும் திமுக கவர்மெண்ட்டில் பிரச்சனையாக தான் இருந்துச்சு. அதை வந்து ஒத்துக்கலை, ஸ்டாலின் கடைசி வரைக்கும் ஒத்துக்கலை. இவங்க வந்து முதல் முறையாக இவர் சட்டசபை விஜய் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் முதல் முறையாக சட்டசபை கூட்டத்தில் முதல் பாடப்படுறது வந்து தேசிய கீதத்தை பாடப்படுகிறது. மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 3 முறையோ 2 முறையோ 3 முறையோ தேசிய கீதம் பாடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அது 3வது முறையை விடுங்க, அது வரவேற்பதற்காக பாடியிருப்பாங்க, அது ஒரு பக்கத்து. ஆனாலும் பாடக்கூடாது. முதல்ல இசைக்கப்படுவது தமிழ் தாய் வாழ்த்து தான். இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை, தமிழ்நாட்டினுடைய மொழிக் கொள்கையெல்லாம் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வீர தம்பட்டம் அடிக்கிற இந்த தாவேகா கூட்டம், நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடுவோம், நாங்கள் 50 வருஷமாக இந்த சட்டசபையில் நாங்கள் அதான் வந்து பாரம்பரியமாக நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் வந்து இப்போ புதுசாக வந்து தேசிய கீதத்தை வந்து பாட முடியாது, தேசிய கீதத்தை வந்து நாங்கள் நிறைவு விழாவின் நிறைவில் தான் பாடி நாங்கள் நிறைவு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்ல முடியலை. காரணம் வந்து மத்திய அரசினுடைய ஒரு 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 இணக்கமான போக்கை கொண்டு போகணும், அதான் நல்லது அப்படி. அது ஒரு பெரிய சாதனையாக வேறு சொல்கிறாங்க. இவ்வளோ நாளாக அந்த பிரச்சனையெல்லாம் நடந்துச்சு, போணுச்சு, வந்துச்சு, நாங்கள் பாருங்கள் எங்கள் கவர்மெண்ட்டில் நாங்கள் பண்ணலை அப்படின்னு. ஏதாவது விட்டு கொடுத்தா நீங்கள் நம்மளுடைய உரிமைகளையும் நம்மளுடைய கொள்கைகளையும் விட்டு கொடுத்தா அது வந்து அந்த இடத்துல சுமூகமாயிரும். நான் விட்டு கொடுக்காமல் நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பேசும்போது தான் அந்த பிரச்சனைகள் வர்றது. இதை இப்போ இவங்களுக்கு அந்த கொள்கையெல்லாம் இல்லை, இவங்களுக்கு எந்த விதமான கொள்கையும் இல்லை. நாங்கள் வந்து முதல்ல சட்டசபைக்கு வந்தால் வருவோங்கிற நம்பிக்கை இவங்களுக்கு இல்லை, வர வச்சுட்டாங்க மக்கள். அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். இவிஎம் வர வச்சுச்சா, மக்கள் வர வச்சுச்சா, 2 பேரும் சேர்ந்து வர வச்சாங்கிறது ஒரு பக்கத்து, அது தனி விவாதம். இப்போ வந்து நாங்கள் வந்தால் நாங்கள் வந்து இருமொழி கொள்கையை கடைபிடிப்போம், அது செய்வோம், இது செய்வோம்லாம் வாக்குறுதியில் சொன்னாங்க. தமிழ்நாட்டு கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம்னாங்க. இது வந்து தமிழ்நாட்டுடைய கொள்கையை விட்டு கொடுத்த மாதிரியான நிகழ்வு ஆகாதா? எனக்கு புரியல. இந்த தமிழ் தாய் வாழ்த்தை முதல்ல பாடுறதுங்கிறது, முதல்ல நம்மளுடைய தாய்க்கு நம்ம மரியாதை செலுத்துகிறோம், அதுக்கப்புறம் இந்திய தாய்க்கு கடைசியாக நம்ம மரியாதை செலுத்துகிறோம். அவங்க மரியாதை அங்கே ஜனகணமன பாட மாட்டோம் அப்படின்னு சொன்னால் ரைட்டு, தேசிய கீதத்தை பாட மாட்டோம் அப்படின்னு சொன்னால் ரைட்டு, தவறு. ஆனால் தேசிய கீதத்தை முளமாற பாடுறோம், மனசார பாடுறோம். ஆனால் முதலில் எங்களுடைய அம்மாவுக்கு நாங்கள் வணக்கம் சொல்கிறோம், நாங்கள் எங்களுடைய அம்மாவை துதித்து பாடிவிட்டு வருகிறோம், எங்கள் அம்மாவை நாங்கள் வணங்கிவிட்டு வருகிறோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுனாலேயே தேசிய கீதத்தை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி ஆயிருமா, இல்லை அதை குறைத்து மதிப்பிடுவதாக ஆயிருமா? நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏன் தொடக்கத்தில் தேசிய கீதத்தை பாடுறதுனால ஒன்றும் தப்புன்னு யாருமே சொல்லலையே. நாங்கள் தப்புன்னு சொல்லலையே. நாங்கள் முதல்ல எங்கள் தாயை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தேசிய கீதத்தை வணங்குறோம், கடைசியாக நிறைவில் வணங்குறோம் அப்படின்னு தான் சொல்கிறோமே ஒழிய தவறுன்னு யாரும் சொல்லலை. தேசிய கீதம் பாடுவது எப்படி தவறான ஒரு காரியமாக இருக்கும், தவறான ஒரு செயலாக இருக்கும்? இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, யாரும் சொல்லலையே. மனசார தான் பாடுறாங்க சட்டசபையில். அப்புறம் ஏன் வந்து சரி இது நாங்கள் இந்த கொள்கைகளை விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்கள் மாநில உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்கிற இந்த கட்சிக்கு கொள்கைன்னு ஒன்றும் இல்லை. இருந்தால் இந்த செஞ்சுருக்க மாட்டாங்க, இந்த வேலையை செஞ்சுருக்க மாட்டாங்க. கொள்கைன்னு ஒன்றும் இல்லை. கொள்கைன்னு ஒன்று இருந்துருந்துச்சுனாக்கா தமிழ் தாய் வாழ்த்தை முதலாக பாடியிருப்பாங்க. அது ஒரு பக்கத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள். ஒன்று இப்போ
பரந்தூர் விமான நிலையம் இருக்குது. அதுக்கு என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு தெரியல. விமான நிலையத்தை மூட போறதாக முடிவு பண்ணியிருக்காங்க. மூட போறதாக சொன்னாலும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தான் பாதிக்கும். விவசாய நிலம் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் மூடினாலும் வளர்ச்சி பாதிக்கும். 1. 2வது இப்போ அடுத்தாப்புல திருப்பரங்குன்றம். அதுக்கு விளக்கத்தெரு வரப்போகுது. ஒரு பெரிய கலவரம் நடக்காமல், ஒரு பிரச்சனை நடக்காமல் காப்பாற்றிய ஒரு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இவர் என்ன பண்ண போகிறாருங்கிறது தெரியல. இதுவும் மாநில உரிமைகளை பற்றி தான் வரும். இது வந்து ஒரு ஒரு உண்மையான ஒரு பக்தர்கள் வந்து இது சொல்லலை. உண்மையான பக்தர்கள் என்ன சொல்லிட்டாங்க, அந்த கோயிலோட பக்தர் என்ன சொல்லிட்டாரு, எப்போ ஏற்ற இடத்துல நாங்கள் விலக்கு ஏற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு மேட்ரை. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணாங்க, புதுசாக ஒரு இடத்துல தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அந்த பிரச்சனை உங்களுக்கே தெரியும். அதுக்கு இவர் விஜய் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. இன்னும் நம்ம வந்து மாநில உரிமைகளை இன்னும் என்னென்னத்தை நம்ம இழக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. நிறைய விஷயங்கள் இப்போ 2 கம்பெனி போயிருச்சு. இந்த 2 கம்பெனிகள் போனதுக்கு திமுக அரசு தான் காரணம்னு இன்னமும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த தாவேக்காவினர் இன்னும் சொல்லிகிட்டு இருக்காங்க. திமுக அரசு எப்படியா போகும், திமுக அரசு எப்படியா காரணம், அது கொண்டு வந்து வருவதற்கான அனைத்து வேலைகளும் செஞ்சு வச்சுருக்காங்க. அது கொண்டு வந்து அனைத்து வேலைகளும் செஞ்சுருக்காங்க. ஜெயிச்சு மு.க. ஸ்டாலின் வந்திருந்தாக்கா அந்த அந்த திட்டங்கள்லாம் வந்து இந்நேரம் அமல்படுத்தப்பட்டிருக்கும். இந்நேரம் எல்லாம் வேலை முடிஞ்சு போயிடும். இன்னும் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவர் வராததுனால, இந்த அரசுக்கு அந்த திராணி இல்லாததுனால அவர்களை பேசி இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு தொழில் பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இப்போ இவங்கள நம்பி நாங்கள் இந்த ஊரில் நம்ம தொழில் பண்ண போகிறோம். அந்த தொழிலில் வந்து இவர்களுடைய பங்களிப்பு என்னவா இருக்கும், இவர்களுடைய நாளைக்கு பாலிசி வேறு பாலிசி எதுவும் மாற்றினாங்கன்னா நம்மளுடைய கதி என்ன, இவர்கள் இப்படியே இருப்பாங்களா, சரியான பாதையிலே வருவாங்களா, தடமாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு நிறைய யோசிப்பாங்க. 10,000 கோடி 20,000 கோடி முதலீடு பண்ணுறவன் இதெல்லாம் யோசிப்பான். அவன் 10,000 கோடி 20,000 முதலீடு பண்ணி 1,00,000 கோடி 2,00,000 கோடி 3,00,000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு தான் முதலீடு பண்ண போகிறான். அதுக்கான தடைகள் இருக்குதா, இல்லை பாசிட்டிவான காரணங்கள் இருக்குதா, இல்லை நெகட்டிவான காரணங்கள் இருக்குதா அப்படின்னு பலவையும் யோசிச்சுப்பான். அப்படி யோசித்து பார்க்கும்போது இங்கே வருவதற்காக ஏற்கனவே பேசப்பட்ட, சொல்லப்பட்ட, இல்லை பேசி முடிக்கப்பட்ட எல்லா வேலையும் பூர்வாங்க வேலைகள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி ஆந்திராவுக்கு போகுதுன்னா இந்த அரசின் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிறத ஒற்றை காரணமாக வச்சுக்கலாம். ஜிஎஸ்டி 10% இங்கே 19%, அங்கே 10%, 10% குறைச்சிட்டாங்க, விடுங்க 9% குறைச்சிட்டாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள். ஆனாலும் அரசின் மேலே நம்பகத்தன்மை இருக்குல்ல. இப்போ ஜிஎஸ்டி தான், இப்போ ஜிஎஸ்டி ஒன்று மட்டும் தான் பிரச்சனை அப்படின்னா அரசுக்கிட்ட பேசியிருப்பாங்க, ஐயா வாங்க பக்கத்தில் ஆந்திராவில் இப்போ 10% ஜிஎஸ்டி போடுறாங்கிறாங்க, நீங்கள் 19% போடுறாங்கிறீங்க, எங்களுக்கு 10%னா சொல்லுங்கள், நாங்கள் வந்து இங்கே கம்பெனி ஓப்பன் பண்ணுறோம் அப்படி பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க. எல்லா சூழ்நிலைகளும் எல்லா காரணிகளும் சரியாக அமைஞ்சிருக்கும் பொழுது இந்த ஜிஎஸ்டி ஒரு காரணி மட்டும் சரியாக அமையாத போகுது அதை பற்றி கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. ஆனால் பேசலை, கம்பெனி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த பாலிசி மேக்கர்ஸ் இருக்காங்க பார்த்திங்க, இந்த அரசினுடைய பாலிசி மேக்கர்ஸில் வர பிரச்சனைகள் தான் மேட்ரு. அப்போது அந்த பாலிசி மேக்கர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற அந்த தெளிவான புத்தி, அந்த பார்வை நமக்கு வரணும், அந்த கம்பெனி ஓனருக்கு பதியணும். இது திராவிட கொள்கைனா, இது திமுக இப்படி தான்ப்பா இருக்கும், இதெல்லாம் செய்வாங்கப்பா, சமூக நீதியை காப்பாற்றுவாங்கப்பா, பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்குவாங்கப்பா அப்படின்னு அவங்க நினப்பாங்க. இப்போ புதுசாக வந்த அரசு இவருக்கு சட்டசபையிலே பேச தெரில, எதுவுமே பேச தெரில, எதுவுமே பண்ண தெரில, சொன்ன வாக்குறுதிகள்லாம் எப்படி முடிக்க போகிறாருன்னு தெரியல. முன்னாடி எலெக்ஷனில் பேசின பேச்சில் எலெக்ஷனில் ஓவராக பேசினார், பிரச்சாரத்தில் ஓவராக பேசினார், சட்டசபையில் பேசவே மாட்டாங்கிறாரு. அங்கே வெளியில் இருக்கும்போது புயல் காற்றாக சுழண்டு அடித்த விஜய் சட்டசபைக்குள்ளார போனோன்னே சிஎம் சீட்டில் போய் உட்காந்தவனை வாயடைச்சி போய் நிற்கிறார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏது பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது இந்த மாதிரியான தமிழ்நாட்டு உரிமைகள் இன்னும் எத்தனை போகும்? இப்போது வந்து 1 மாதம் 35 நாள் 40 நாளுக்குள்ளேயே 2 கம்பெனி போயிடுச்சு. மேற்கொண்டு இன்னும் எத்தனை கம்பெனிகள் போகும், இன்னும் எப்படி தொழில் வந்து இப்போ ஸ்டாலின் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து ஆட்சிக்கு வரும் பொழுது 2021 தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி வந்து 0.7% அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது
இந்தியாவினுடைய டிரான்சாக்ஷன், அதாவது இந்த ஜிடிபி டிரான்சாக்ஷன் வந்து 20 லட்சம் கோடி அப்படிங்கிறாங்க. எத்தனை பர்சன்ட் இருந்தது? 0.7% இருந்தது அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி 2026 ஸ்டாலின் பதவியை விட்டு விலகி போகும்போது எவ்வளவா இருக்குது அப்படின்னா 11.7%. அதாவது 11.5க்கும் 12க்கும் நடுவில் ஊசலாடிட்டு இருக்க மாதிரி, மேலே இங்கே அப்படி ஏறி இறங்கல அந்த மாதிரி. அப்போது 0.7%ல் எங்கே இருக்குது? 0.7% எங்கே இருக்குது? 12% எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கணும்ல. மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் அல்லவா? இதை நிகழ்த்தி காட்டியவர் யார்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இன்றைக்கி எல்லா விதத்துலேயுமே தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது. அன்னைக்கு 20 லட்சம் கோடி ஜிடிபி டிரான்சாக்ஷன், இன்றைக்கி கிட்டத்தட்ட 36 லட்சம் கோடி ரூபா ஜிடிபி டிரான்சாக்ஷன் சொல்கிறாங்க. 36 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. வருமானம் கிட்டத்தட்ட பல மடங்காக உயர்ந்திருக்கிறது. தனி மனித வருமானம் பல மடங்காக உயர்ந்திருக்குது. ஏழைகள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் தனி மனித வருமானம் பல மடங்கு உயர்ந்திருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஏன் இப்போ 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 நம்மளுடைய கேள்வி என்ன? இப்போ இந்த 5 வருஷம் முடிஞ்சு 26, 29ல் 31ல் இந்த தாவேக அரசாங்கம் பதவியிலேருந்து இறங்கும் பொழுது இதே 12.7% மெயின்டைன் ஆகுமா? இல்லை அதை விட உயர்ந்து 15-20%க்கு வந்துடுமா? இல்லை இதை விட தாழ்ந்து கிட்டத்தட்ட 7%, 5%, 4%, 3%, அது மத்திய அரசு தேஞ்சிக்கிட்டே போகுது பார்த்தீங்களா? ஒன்றிய அரசு தேஞ்சிக்கிட்டே போகுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி தேஞ்சிக்கிட்டே போயிடுமா தவேக அரசில்? இந்த அரசினுடைய தொழில்துறை, கல்வி, மாநில வளர்ச்சி, குழந்தைகளுக்கான இந்த ஒரு என்னது சாப்பாடு, போக்குவரத்து, இதெல்லாம் இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கான எல்லாமே. இப்போ ஸ்டாலின் வந்துருந்தாங்க, நம்ம 1000-2000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால மலை உதவி தொகையை கண்டிப்பாக கொடுத்துருப்பார் நேரம். அவரால் முடியும், இவரால் முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, எங்கே லூப்பு ஹோல்டு இருக்குது அரசாங்கத்தில், எதுலேருந்து எதில் எடுத்து எங்கிட்டு போட்டு பெறட்டலாம் அப்படிங்கிறது இவருக்கு தெரியாது. தேவையில்லாமல் கெட்ட வார்த்தையை விட்டு கெட்ட பேரை வாங்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறது தான் மிச்சமாக இருக்குது. உங்களுக்கு சிலர் முட்டு கொடுக்கவும் வராங்க, அதான் பெரிய மேட்ரு. அதில் நீங்கள் நல்லா இருந்தால் போதும், நீங்கள் நாட்டுக்கு ஒன்றுமே செய்ய வேணாம். ஏன் செய்ய வேணாம்? எதுக்கு செய்ய வேணாம்? கட்சி தலைவராக இருக்கிற வரைக்கும் செய்ய வேணாம். முதலமைச்சராக வந்ததுக்கப்புறம் செஞ்சு தானே ஆகணும், பேசி தானே ஆகணும். பேசுங்க. தமிழ்நாட்டை ஸ்டாலின் மாதிரி வளர்த்து கொண்டு போகிறீங்களா, இல்லை எடப்பாடி மாதிரி கீழே இறக்கி கொண்டு போய் நிப்பாட்டி 0.7% நிப்பாட்டி இல்லை அப்படிங்கிறத காலம் பதில் சொல்லட்டும்.